நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விரிவாக விவாதிப்பதற்காக நாம் இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு, இந்திய அரசை எதிர்த்து போராட வேண்டும் என்கின்றார் திரு ராகுல் காந்தி. இது ஒரு சர்ச்சையான பேச்சு. இதனுடைய முழுமையான பின்னணி குறித்து நாம் பேசப்போகிறோம். சமீப காலங்களாக ராகுல் காந்தி இந்தியாவினுடைய கருத்தியல் போரை முன்னெடுக்கிறார். 2024 மே மாதத்திற்கு முன்பு இந்த கருத்தியல் போரில் அவர் RSS இயக்கத்தையும் சனாதன பிராமணிய தத்துவத்தையும் வெளிப்படையாக அவர் விமர்சித்தார் என்பது உள்ளங்கையில் நெல்லிக்கனி போன்றது. சாதி அரசியல், பிரதமர் அலுவலகத்தில் 97 விழுக்காடு குறிப்பாக உயர் சாதியினுடைய ஆதிக்கம் என்பதையெல்லாம் அவர் சொன்னார். தற்போது அவர் சுயம் சேவக் வெளிநாடுகளில் இப்படி பேசியிருந்தால் அதன் தலைவர் மோகன் பகாவத் சிறைக்கு சென்றிருப்பார் என்றெல்லாம் முழங்குகிறார் திரு ராகுல் காந்தி. இந்திய அரசியலில் இந்த கடும் போக்குவாத கருத்தியலை எதிர்க்கும் சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் காங்கிரசுக்கு மட்டும்தான் உண்டு என்கின்றார். அதே நேரத்தில் பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் தன் எக்ஸ் தளத்தில் JP நட்டா சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய மானத்தை அவர் சந்தி மழுங்குவதற்கு, சிரிப்பதற்கு, எள்ளி நகையாடுவதற்கு செய்தார். உண்மையில் காங்கிரசின் அசிங்கமான உண்மை அதன் சொந்த தலைவரால் அம்பலமானது என்கின்றார் திரு JP நட்டா. தேசத்திற்கு தெரிந்ததை, அதாவது இந்திய அரசு எதிர்த்து போராடுவதாக அவர் கூறுவது முழுமையான தேச துரோக கருத்து என்பதுதான் பாரதிய ஜனதாவின் விளக்கம். பேசுவோம். நிறைய பேச வேண்டியிருக்கிறது. RSS எதிர்ப்புக்கான காரணங்கள் என்ன? முலை மணுங்கி போனதா இந்தியா என்கின்ற கூட்டணியின் எதிர்ப்பு அரசியல்? நிறைய பேச வேண்டியிருக்கு. நிகழ்ச்சி நம்மோடு பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தோழர் இனியன் ராபர்ட் அவர்கள் வந்திருக்கிறார். ஐயா வாங்க. மூத்த அரசியல் விமர்சகர், வலதுசாரி சித்தாந்தவாரி, மரியாதைக்குரிய ஐயா நித்யானந்தம், வழக்கறிஞர் தோழர் பாண்டியன், எம்மோடு இன்னும் சற்று நேரத்தில் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவர்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். முதல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கு ராபர்ட். இதற்கான காரணம் என்ன? ராகுல் காந்தியினுடைய இந்த தொடர் தாக்குதல், இது ஒரு சித்தாந்த போரில் காங்கிரஸ் மட்டும்தான் இதை எதிர்கொள்கின்றது. வேறு யாரும் அவர்களுக்கு துணை இருந்ததாக தெரியவில்லை. ஒரு தனி மனிதனாக ஒரு பெரும் பேரியக்கத்தை எப்படி வீழ்த்த முடியும்? சார், அதாவது தலைவர் ராகுல் காந்தி என்ன பேசினார்ன்றதை நம்ம இங்கே ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்கு முன்னாடி RSS தலைவர் மோகன் பகவத் என்ன பேசினார்ன்றது முக்கியமான ஒரு தேவையான ஒன்று. அவர் என்ன சொல்றாருன்னா, ராமர் கோயிலினுடைய அந்த பிராண பிரதிஷ்டை தான் இந்தியாவினுடைய உண்மையான விடுதலை அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சர்ச்சையா இருக்கீங்க. அதை மறைச்சிட்டு ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, இதை சொல்லிட்டாரு அப்படின்றத மடைமாற்றம் செய்கிறது பாஜக. நாங்கள் என்ன கேட்குறோம், எது இந்தியாவினுடைய உண்மையான விடுதலை? பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து 100 ஆண்டு கால போராட்டத்தை சாமானிய மக்கள், எளிய மக்கள் உயிரையும் உடமையும் இழந்து வெற்றி பெற்றது இந்தியாவினுடைய விடுதலையா, அல்லது ராமர் கோயிலை திறந்து அந்த பிராண பிரதிஷ்டை செய்தது உண்மையான விடுதலையா? இப்போ இதில் எது உண்மையான விடுதலை என்ற எங்கள் விவாதமேங்க. காங்கிரஸ் கட்சி நாங்கள் நம்புவது 47 கிடைத்த சுதந்திரம் தான் இந்தியாவினோட உண்மையான சுதந்திரம் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் RSS அமைப்பு இதை சுதந்திரம்னு சொல்லுது. இப்போ இதுதான் தலைவர் ராகுல் காந்தி கேட்குறாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்டில் போய், உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு நாட்டில் போயிட்டு அந்த சுதந்திரத்துக்கு எதிரான கருத்தை பதிவு செய்கிறவங்க வெளியில் நிம்மதி நடமாட முடியுமா? அவள் கைது செஞ்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க இவங்க, அவரோட பேச்சு வந்து ட்விஸ்ட் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் போராடுகிறது RSS அமைப்புக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக அண்ட் இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிராக சொல்கிறார். இவங்க இந்தியன் ஸ்டேட்டனோட என்ன பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, இந்திய நாட்டுக்கு எதிராக ஒரு போர் தொடுக்கிறார், அவர் ஒரு அர்பன் நக்சல் அவர் அப்படின்ற மாதிரி எப்பயும் அவருடைய பேச்சு பாரதிய ஜனதா RSS என்பதை தாண்டி இந்தியாவினுடைய அரசுக்கு எதிராக போராட வேண்டிய தருணம் என்கிறார். இதுல எப்படின்னா அது ஒரு தேச துரோக கருத்தா? ஏன்னா இந்திய அரசியலை நிர்வாகம் செய்கிற பாரதிய ஜனதா கொள்கைகளுக்கு எதிராக என்பது வேறு. இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவது யார் போராடுவா? இல்லை, அப்படி இல்லை. நீங்க எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, இந்திய அரசு அப்படின்றது இட் இஸ் அண்டர்ஸ்டுட், என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாஜக தலைமையிலான இந்திய அரசு. அவர் சொல்ல மறுக்க, அது பாஜக தலைமையிலான சொல்லல தான் JP நட்டா அவரோட பேச்சில் தொடர்ச்சியா சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு, RSS, பாஜக மற்றும் இந்த அரசு அப்படின்னு இந்திய அரசுன்னு சொல்றாரு. அது ஒரு கண்டினியூட்டியா சொல்றாரு.
அப்போ அதில் புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்கள் இந்த பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசை நாங்கள் எதிர்க்கிறோம், அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக எதிராக இருக்கிறது அப்படின்றத தெளிவாக பதிவு பண்றாரு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஸ்டேட்ன்ற வார்த்தைக்கு புது வியாக்கியானம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல் 12 தெளிவா கொடுத்திருக்கு, இங்க விவாதத்துக்கு இடம் இல்லைங்க. The state includes the government and parliament of India and the government and the legislature of each of states and all local or other authorities within the territory of India or under the control of the government of India. So இந்திய அரசு சார்ந்திருக்கக்கூடிய மாநில அரசோ உள்ளாட்சி அமைப்புகளோ ஒன்றிய அரசோ இதற்கு பெயர் தான் ஸ்டேட் அப்படிங்கிற சொல்றாரு. இதுல எங்க வந்து இந்திய தேசம் அப்படின்னு இருக்கு? எதுவுமே இல்லை. அப்போ பாஜகவை சார்ந்தவங்க வேணும்னே திட்டமிட்டு RSS தலைவர் சொன்ன அந்த பிராண பிரதிஷ்டை தான் இந்தியாவினோட விடுதலை என்கிற கருத்தை மறைப்பதற்காக இப்படி மடைமாற்றம் செய்யறாங்க, திசை திருப்புறாங்கன்றது எங்களோட குற்றச்சாட்டு. ரெண்டாவது, எங்களுக்கு இப்ப ராகுல் காந்தி இவ்வளவு கடுமையாக இல்லை, இப்போ இட் வுட் ஹேவ் அ கைண்ட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் இருக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் இதை அவர் இவ்வளவு வலிமையாக பேசுகிற நேரம் என்ன? இப்போ பேசக்கூடிய காரணம் என்ன? இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் உள்ள எல்லா அமைப்புகளும் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கின்றன, ஆல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஹைஜாக்ட் பை தி RSS அப்படின்னு சொல்றாரு. இது முக்கியமான ஒரு கருத்துங்க. பல மாநிலங்களில் கவர்னராக செயல்படக்கூடியவங்க, ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்க, இவர்கள் எல்லாருமே RSS ஸ்லீப்பர் செல்ஸ்களாக இருக்கிறாங்க. அப்போது இதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றிய அரசு அல்லது இந்த இந்தியன் சோகால்டு இந்தியன் ஸ்டேட் வந்து இந்த இந்தியாவினுடைய எல்லா அமைப்புகளையும் கபலீகரம் செய்திருக்கிறது, RSS கபலீகரம் செய்திருக்கிறதுன்ற மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்றாரு. எதுக்குன்னா, எதிர்க்கட்சிகளுக்கான வாய்ஸ் வந்து இங்கே இல்லை, ஜனநாயக பூர்வமான ஒரு விவாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை அப்படின்னு ஒரு பதிவு பண்றாரு. ரெண்டாவது, இவங்க போகின்ற ஒரு போக்கு இருக்குல்ல, இந்த அரசு செல்கின்ற போக்கு இருக்குல்ல, அது சட்டத்துக்கு எதிராக இருக்கு. குறிப்பாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி விஷயங்கள்லாம் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்குது, அதோட விளிமைகளுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா சொல்றாரு. உண்மையான தேசப்பற்று உள்ள தலைவர் ராகுல் காந்தி. ஏன்னா நான் என்ன சொல்றேன், has it is possible a individual, இது ஒரு தனி மனிதனால் சாதிக்க முடியுமா நான் கேட்கிறேன். அதாவது ராகுல் காந்தி ஒரு தனி மனிதர், அந்த தனி மனிதரை சார்ந்து இவ்வளவு பெரிய இயக்கத்திற்காக சித்தாந்த போரியல், இது ஒரு சித்தாந்த போரியல். இந்த சித்தாந்த போரியலை முன்னெடுப்பதற்கு நீங்கள் அதே போன்று பேசிக்கொண்டு தான் நடக்காது. மேடைகளில் பேசுவது மட்டும் RSS சமைக்க முடியாது. 1925 திலகர், ஹெட்கேவர், ஏன்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி போன்ற மாபெரும் தலைவர், அவர்களாம் வேறு விவகாரத்தில் இருந்தார்கள். கோல்கவார்கர், கெட்கேவர் இப்படி ஒரு கருத்தியலை கொண்டு வந்தார்கள். அந்த கருத்தியலில் சித்போ பிராமணர்கள் கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு திராவிட காய்வாளர்களும் தமிழ் தேசியவாதம் சொல்கிறீர்கள், காங்கிரஸும் சொல்கின்றது. அப்படிப்பட்ட கருத்தியலை முறியடிப்பதற்கு உங்களிடத்தில் என்ன விதமான ராகுல் காந்தி மட்டும் பேசுவது அப்படி இல்லை. ராகுல் காந்தி தனிநபர் அல்ல. ராகுல் காந்தி என்பவர் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், அடையாள தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் பின்னாடி ஒரு மிகப்பெரிய இயக்கம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்தியாவில் எங்களுக்கு நிறைய குடிமை சமூகங்கள், சிவில் சொசைட்டிஸ் ஆதரிக்கிறாங்க, நிறைய NGO எங்களை ஆதரிக்கிறாங்க, லெப்டிஸ்ட் எங்களை ஆதரிக்கிறாங்க, திராவிட இயக்கம் எங்களை முழுமையாக ஆதரிக்கிறது. இப்படி இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை நேசிக்கின்ற ஒவ்வொரு குழுவும் எங்களை ஆதரிக்கிறது. பாஜக என்பது பன்முகத்தன்மைக்கு எதிரான அமைப்பு. RSS பன்முறைத்தன்மையை அக்செப்ட் பண்ணுதே, அதெல்லாம் கிடையாது. அதாவது எங்களுக்கு ஒரு வைடு பிராட் இந்துத்துவா இருக்கு, ஆனால் இட்ஸ் இன்க்ளூட் முஸ்லீம், கிறிஸ்டியன், அதர் மைனாரிட்டிஸ் அக்கார்டிங்லி that has been revealed by RSS leaders. இல்ல, இந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த சோகால்ட் பன்முகத்தன்மை சமத்துவத்தை ஆதரிக்குதான பெரிய கேள்வி. அது வந்து ஒரு டோக்கனிசமா தான் இருக்கு. எல்லா சமூகங்களையும் சமத்துவமாக நடத்தக்கூடிய, சமமாக நடத்தக்கூடிய பன்முகத்தன்மையை நீங்க பேசுறீங்களா, அல்லது இங்க வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த சோகால்டு உயர் சாதியை மட்டுமே உயர் பதவியில் வச்சுக்கிட்டு மற்ற OBC, MBC, SC ஒடுக்குகின்ற ஒரு சமத்துவத்தை நீங்க பேசுறீங்களா பெரிய கேள்வி இருக்குல்ல. அப்ப நாங்க அதான் கேட்கிறோம், இந்தியாவுடைய சமூக நீதி நாங்க பேசுறோம், சாதியவர் கணக்கெடுப்பு நம்ம பேசுறோம். நாங்கள் பேசுவதுதான் உண்மையான தேசப்பற்று. நான் உண்மையான இந்தியனாக இருந்தால் எனக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உண்மையான நம்பிக்கை இருக்கணும். நான் என்ன கேட்கிறேன், பாஜகவை சார்ந்தவங்கள மனசோடு சொல்லுங்க, நெஞ்சத்தோடு சொல்லுங்க, யாருக்காவது உண்மையிலேயே கான்ஸ்டிடியூஷன் மேல நம்பிக்கை இருக்கிறதா, முழுமையான நம்பிக்கை இருக்கிறதா, அதை வணங்க தயாரா இருக்கிறாங்களா? நான் கேட்கிறேன், இந்த ஒரு கேள்வியும் கேட்டு போறேன். RSSின் மீது பல குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆனால் RSS ஒரு விவகாரத்தை சமீபத்தில் திரு பகாவத் பேசியிருந்தார். மசூதிகளின் அடியில் கோயிலை தேடாதீர்கள், அது பெரும் ஆபத்தை விளைவிக்கும். இந்தியா ஒரு பன்முக சமூகம், இது ஒரு கலாச்சார தேசியம். இதற்கு இந்தியாவில் உள்ள பல ஜீயர்கள், மடாதிபதிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் RSS இன்க்ளூட்ஸ், அதாவது எல்லாவற்றையும் merge பண்ணி ஒரு சொசைட்டின்னு ஓப்பன் ப்ரொக்ளமேஷன் have been made.
அது எப்படி அப்படினால ஆர்எஸ்எஸ் எப்படி சொல்றீங்க? அது ஒரு கலாச்சார தேசியத்தை ஒரு பன்முகத்தன்மையை தான் சொல்கிறது என்று நான் வைக்கின்றேன். அதை எப்படி நீங்க how can you deny? இல்ல அது வந்து ஒரு நாடகமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா சர்வதேச அரங்கில் ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கனடா அரசாக இருக்கட்டும், சர்வதேச அரங்கில் கூடிய ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்த அமைப்பை வந்து கூர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்குன்னா உலகம் முழுக்க போய் நீங்கள் சொன்ன மாதிரி கலாச்சார அமைப்பு இந்தியா மக்களுக்கான இயக்கம்னு சொல்றாங்க. ஆனால் பல நாடுகளுடைய உளவுத்துறை நடத்தின ஆய்வில் இந்த அமைப்பு இந்தியாவில் நடத்தின பல தாக்குதல்களை ஆய்வு பண்றாங்க. இவங்க இஸ்ரேலுக்கு கொடுக்கிற ஆதரவாக இருக்கட்டும், பல நிலைப்பாடுகள் இருக்கட்டும், பங்களாதேஷ் எடுத்த நிலைப்பாடாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆய்வுக்குட்படுத்தி கனடா அரசு போன்ற பல நாடுகள் இந்த அமைப்புக்கு தடை விதிக்கின்ற மாதிரியான பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பயந்து போய் தான் இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து கோவிலுக்கடியில் பள்ளிவாசலை தேடாதீங்க அப்படின்ற போன்ற கருத்துக்களை சொல்லி நாடகமாடுகிறார் அரசு தலைவர். வெரி குட். நம்ம ஒரு நிறையவே பேசிட்டோம். ஐயா நித்யானந்தம், நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான ஒரு தலைப்பு. 75 ஆண்டுகள் கழித்தும் கூட அரசியல் கட்சிகளால் ஆர்எஸ்எஸ்ஸை உச்சரிக்காமல் சுவாசிக்க முடியாது என்ற நிலை வந்திருக்கிறது. கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ் ஒரு அரசியல் கட்சி அல்ல, அது ஒரு பண்பாட்டு இயக்கம் என்பதை அடிப்படையிலே புரிந்து கொள்ளாதவர்கள் இப்படியெல்லாம் விமர்சனம் செய்வார்கள். ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்றவர்கள் இன்றைக்கு ஆட்சியிலே பெரும்பாலோர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆர்எஸ்எஸ்ஸிற்கு திராவிட முன்னேற்றக் கழகமோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ வந்து சேரக்கூடாது என்ற தடை எதுவுமே கிடையாது. ஜாதி தடையும் கிடையாது, மத தடையும் கிடையாது. எனவே யார் வேண்டுமானாலும் ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெறலாம், அவர்களும் ஆட்சிக்கு வரலாம். ஒழுக்கம் தான் முக்கியம், தேசபக்தி தான் முக்கியம். நமக்குள் எந்த வித்தியாசங்களும் இருக்கக்கூடாது என்பதை மைதானத்திலே அவர்கள் போதித்து, வெறும் வார்த்தைகளால் ராகுல் மாதிரி மேடை பேச்சோடு அல்ல, அவர்கள் விளையாடி கட்டிப்பிடித்து எந்த தீண்டாமையும் எங்களிடத்தில் கிடையாது, ஜாதி என்ற கேள்விக்கே இங்கே இடமில்லை என்று கடந்த 1925 நிரூபித்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இது ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து பிஜேபியை திட்டுறதுக்காக ஆர்எஸ்எஸ்ஸை திட்டுறது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் தான் பலமானது, பிஜேபிக்கு பின்னால் இருக்கிறது என்று அவர்கள் கருதுகிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபிக்கு பின்னாலெல்லாம் இல்லை, பிஜேபிக்கு முன்னால் இருக்குது, வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அது சரி. நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த நாட்டை இப்படி நடத்த வேண்டும் என்று அவர்கள் வாழ்ந்து காட்டுகிறார்கள், அதை செய்கிறார். இப்போ பிரச்சனை எங்கே வந்தது இன்றைக்கி அப்படின்னு சொன்னால், மோகன் பாகவத் அவர்கள் இந்தியாவிற்கு போராடி கிடைத்த 47 சுதந்திரத்துக்கை காட்டிலும் ராமஜென்ம பூமி என்றைக்கு அது கட்டப்பட்டு முடிந்ததோ, மக்கள் வழிபாட்டுக்கு திறந்து விடப்பட்டதோ, அன்றுதான் உண்மையான சுதந்திரமாக நான் கருதுகிறேன் என்று அவருடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக என்று ஆர்எஸ்எஸ் கருத்தாகவும் அதை எடுத்துக்கொள்ளலாம். அது எந்த அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது, பொருளாதாரம் சுதந்திரம் கிடைத்திருக்கிறதா? நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது, சமூக நீதி சுதந்திரம் கிடைத்திருக்கிறதா? இப்படியெல்லாம் கேட்கிறோம் இல்லையா? அதுபோல் இந்த நாட்டினுடைய மரியாதைக்குரிய ஒரு இறைவனாக வழிபடக்கூடிய ஸ்ரீராமன், அந்த ஸ்ரீராமனுடைய கோயில் அங்கே இருந்தது என்பதற்கான ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார்கள். அது வழக்காடி இருக்கிறது. 500 ஆண்டுகள் போராடி அந்த இடம் ஸ்ரீராமன் கோயில் அங்கே இருந்தது என்று நிரூபித்த பின்னாலே நீதிமன்றங்கள் அங்கே கோவிலை கட்டிக்கொள்ள சொன்னார்கள். மோடியை போன்றவர்கள் அங்கே நீதிமன்றம் சொல்லிவிட்டது நாங்கள் கட்டிக்கொள்கிறோம் என்று மட்டுமே நிற்கவில்லை. இத்தனை காலம் நீங்கள் அதை ஒரு மசூதி என்பதாக நினைத்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? உங்களுக்கு ஒரு 5 ஏக்கரா நிலமும் நாங்கள் கொடுத்து உங்களுக்கு மசூதியும் கட்டி கொடுத்து பல வசதிகளை அங்கே செய்து கொடுக்கிறோம் என்று அதையும் சேர்த்து கொண்டார்கள். அது நீதிமன்றம் சொல்லலை. இப்போ ஐயாட்ட ஒரு கேள்வி. இப்போ நான் முடிச்சிடறேன். ஆக எதுக்காக இது சுதந்திரம்னு அவர் குறிப்பிட்டார் அப்படின்னு சொன்ன, நானும் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இதை சொல்லியிருக்கிறேன். இது அடைந்தால்தான் சுதந்திரம் பெற்று. பாரதிய ஜனதா கட்சி கோயில் கட்டுகின்ற கட்சி அல்ல, திருப்பணி கட்சி அல்ல அது. ஆனால் அத்வானி அவர்கள் ரத யாத்திரை மூலம்தான் பிரசித்தி பெற்றார். ரத யாத்திரை கோவிலுக்காகவே நடத்தப்பட்டது. பாஜக ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை கோயில் கட்டுவது அல்ல. ஆனாலும் அதை ஏன் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த ராமர் கோயிலை வைத்து மக்களுக்கு தங்களுடைய மண்ணின் பெருமையும் தங்கள் மண் மீது காதலும் ஏற்படுத்துவதற்காகவும் தங்களுக்கு சுதந்திர வேட்கை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவும் தங்கள் மீது இருக்கக்கூடிய களங்கத்தை போக்க வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவும் தான் ஒரு கோவிலை எடுத்து, அது ராமர் கோவில், அது நம்மை அடக்கி ஆள வந்த ஒரு முகலாய மன்னன், அதாவது இஸ்லாமியர்களுக்கு அல்ல, ஒரு அந்நிய
ஏகாதிபத்திய படையெடுப்பை அழிக்க வேண்டும் என்ற சித்தாந்த ரீதியாகத்தான் பாபரி மஸ்ஜித் கட்டப்பட்டது. அப்படித்தானே? அப்படி எழுதுங்க. சுயம் சேவகனுடைய சிறப்பான கொள்கையை பற்றி சொன்னீங்க. அந்நிய பாபர், இந்திய முஸ்லீம்களுக்கு எதிராக இல்லை, அந்நிய பாபருடைய இந்த படையெடுப்புக்கு எதிராக ஒரு அவமான சின்னகரம் என்பதை தான் ஆர்எஸ்எஸ் குறிக்கோள். அதை முடிச்சிட்டீங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகாவத் ஜி சொல்கிறார், இந்த கோயிலுக்குள்ளே போய் சிவன் கோயிலில் தேடுறது, இந்த இதெல்லாம் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ பாஜக தலைவர்கள் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்றாலும் கோல்வார்கர், கெஹ்கேவர், தீனதயாள் உபாத்தியாயா போன்ற மாபெரும் தலைவர்கள் சித்தாந்தத்தில் அது அடிப்படையாக போகிறது. திலகர்லேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கிட்டோம். இப்போ இந்த நிலையில் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்பது, ஞானவாபி சம்பலா ஞானவாபி காசி மதுராலாம் இப்போ ப்ரோக்ரஸிங், அதாவது பெண்டிங்காக இருக்குது, இதெல்லாம் உடைக்கணும்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் தேவையில்லைங்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஒரு அடிமை சின்னம் அங்கேருந்து அகற்றப்பட வேண்டும். அகற்றப்பட்ட முறையிலே நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். அடிமை சின்னம் பாபரி மஸ்ஜித் அகற்றப்பட்டாச்சு. ஆமா, இதுதான் எங்களுடைய இதுதான் எங்களுடைய தேசிய அடையாளம். அதுக்காகத்தான் பாஜக கோயிலை எடுத்தது. எல்லா கோயிலுக்கும் பாஜக எடுக்காது. இப்ப இதெல்லாம் ஞானவாபிலாம் இல்ல, அரசியல் கட்சிக்கு நான் கேட்கிறேன் பதில் சொல்லுங்க. ஞானவாபி, மதுரா, காசிலாம் உங்க திட்டத்துல இருக்கா இல்லையா? உங்க திட்டம் இல்ல, பாஜகவின் திட்டத்தில் இருக்கா? அப்படின்னா காங்கிரஸும் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் தாய் அமைப்போடு பெட்ரானல் ஆர்கனைசேஷனோடு நேர பெரிய வித்தியாசத்தை அவர்கள் கொள்கிறார்கள். இல்லை, அப்படி முடியாது. ஏன்னா நீங்க உள்ளூர் பெருமக்கள், இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலினுடைய மகனார் சனாத்தனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார்கள். அதை கேள்வி கேட்கின்ற பொழுது என்ன பதில் சொன்னார்கள்? சனாத்தனத்தை ஒழிப்பதற்காகத்தானே, மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்காகத்தானே எங்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்று தானே பதில் சொன்னார்கள். ஆக மக்கள் விரும்பினால் ஒரு அரசியல் கட்சி அதை செய்யும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர்கள் எப்பொழுது செய்வார்களா? இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் கேட்டது ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆர்எஸ்எஸ் என்பது நீங்க என்ன சொல்றீங்க? ஆர்எஸ்எஸ் தாய் அமைப்பு. மக்களுடைய விருப்பம் எதுவாக இருக்குமோ, மக்கள் குரலே மகேசன் குரல். அதை நாம புரிஞ்சுக்கணும். அப்ப மக்கள் காசியை உடைக்க சொல்றாங்க, மதுரா உடைக்க சொல்றாங்க. அப்படி சொல்லலைங்க. மக்கள் அப்ப இந்துக்களை ஒழிக்க சொல்றாங்களா, சனாதனத்தை ஒழிக்க சொல்றாங்களா? எப்படி பதில் வருது? அப்படி அதுக்கு ஏன் ஊடகங்கள் எதுவுமே விவாதம் கேட்கலாம்? அது நம்ம கேட்கலாம். இப்ப ஸ்டாலின் கேட்கறதுனா நான் கேட்பேன், சனாதனத்தை ஒதுக்க சொல்றாங்களா? எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த தேசத்தினுடைய மரியாதையை குலைப்பதற்காகவும், இந்த தேசத்தை இழிவுபடுத்துவதற்காகவும், இந்த தேசத்தின் மீது அவதூறு பரப்புவதற்காகவும் ராகுல் காந்தி இது போன்ற செய்கையை செய்கிறார். இது சித்தாந்த போர் என்று நீங்கள் சொன்னீர்கள். சித்தாந்த போர் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி என்று ஒரு கூட்டணி. நான் சொல்லல, ராகுல் காந்தி சொன்னார். ராகுல் காந்தியே சொல்லட்டும். இந்த சித்தாந்த போர் காங்கிரஸ் கட்சியில எத்தனை முறை விவாதித்திருக்கிறார்கள், அல்லது கூட்டணி கட்சியோடு சேர்ந்து எத்தனை முறை போராட்டத்திற்கு தேதி குறித்திருக்கிறார்கள். போகிற போக்கிலே எதையாவது சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று சொன்னால் என்ன பொருள்? சரி, இப்படியே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்டேட் என்று சொன்னார்கள். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் நம்ம தம்பி. ஸ்டேட் என்றால் மாநிலம், உள்ளாட்சித்துறை, மத்திய அரசு எல்லாமே சேர்ந்தது தான் ஸ்டேட். அதுதான் அரசு. அதுதான் அரசு. அரசை எதிர்க்கிறேன் என்று நீங்கள் எப்படி? ஐயா, 526க்கு மேற்பட்ட வித்தியாசமான சமஸ்தானங்களை சர்தார் வல்லபாய் பட்டேல் சேர்த்தாரு. நான் என்ன கேட்கிறேன்? கான்ஸ்டிடியூஷன். அதைத்தான் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேங்க? அரசியல் அமைப்பு சட்டப்படி இவைகளெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. இந்த அரசுல பணியாற்றக்கூடியவர்கள் அரசு அமைப்பை சார்ந்தவர்கள். இந்திரா காந்தி இந்த அரசு அமைப்பிலே உள்ளவர்களை பயன்படுத்தினார் என்ற காரணத்திற்காகத்தான் தேர்தல் நிராகரிக்கப்பட்டது. அவர் தேர்வு செல்லாது என்று சொன்னது. ஆனால் நீதிமன்றத்தையே முடக்கி வைத்து 6 ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான நேரம் என்று கான்ஸ்டிடியூஷனையே எதிர்த்து எல்லாவற்றையும் காலிலே போட்டு மிதித்தவர் இந்திரா காந்தி. இந்த வரலாறை நாம் படிக்க வேண்டும். அதனால இவர் பாட்டில் இவர் முடிச்ச ஸ்டேட்னா என்னன்றது சொன்னார் இல்லையா? ஸ்டேட்னா அது கிடையாது. நீங்க ஸ்டேட்டை திட்ட அருகதையோ ஸ்டேட்டை திட்டுவது என்பதோ அது தேச துரோகமானது. நீங்கள் அரசு ஆள்பவர்களை சொல்லலாம், கட்சிக்காரர்களை சொல்லலாம், ஆளும் கட்சியை நீங்கள் விமர்சிக்கலாம். ஆனால் ஆட்சியை விமர்சிக்கலாம்.
அந்த கவர்மெண்ட்டுடைய நாங்க செட்டப், கவர்மெண்ட்டுடைய இல்ல தவறா அவர் புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். இல்ல இவங்க கூட்டமே தவறா புரிஞ்சிருக்கு. நாங்க இந்திய அரசுன்னு சொல்றது இந்த அதிகார மையம், இந்த அதிகார வர்க்கம், இந்த பாஜக அரசு. பிஜேபி அண்ட் இந்தியன் ஸ்டேட்னு சொல்றோம். அப்படி என்ன அர்த்தம்னா இந்த பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு. நான் என்ன சொல்றேன்னா, இந்தியாவுக்கு எதிராக போட்டுறது நாங்க அரசு சார். It is irresponsible and immature statement of Rahul Gandhi. He is a fool. Irresponsible, immature statement has been given by Rahul Gandhi. ஆமா, immature and what do you call it? பொறுப்பற்ற, irresponsible, அறிவு முதிர்ச்சியற்ற ஆமா ஒரு விளக்கத்தை ராகுல் காந்தியால் கொடுக்கப்பட்டது. பொறுப்பற்ற சிந்தனைக்கு அது கூட நம்ம வச்சிட்டு தானே. சரி ஐயா சொல்லுங்க. சரி, இந்தியாங்கிறது வந்து எப்போ உருவானுச்சு? வெள்ளைக்காரர் வந்ததுக்கப்புறம் தான் உருவாயிருக்கு. அதில் நடக்கிற எந்த ஒரு 2000 வருஷமாக நீ எந்த அரசியல் போராட்டமாக இருந்தாலும், சமூக போராட்டமாக இருந்தாலும், பொருளாதார போராட்டமாக இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து முக்கியமானது. இது வந்து ஆரியர்களுக்கு இல்லாதவர்களுக்கு உள்ள போராட்டம் தான் இதனுடைய இது மொத்தமே. அதாவது ஆரியர் வர்சஸ் மற்றவர்கள் இதுதான் வந்து எல்லா விஷயத்திலும். இன்றைக்கி இல்லை, எந்த எலெக்ஷன் நடந்தாலும் சரி, அது ஏற்கனவே காங்கிரஸ் ஆண்டப்பையும் சரி, போன எமர்ஜென்சி பீரியடாக இருந்தாலும் சரி, இதுதான் வந்து முக்கியமானது. அங்கேருந்து நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து மொத்த குத்தகையும், அந்த வார்த்தையை வேணால் கூட மாற்றி போட்டுங்க, எனக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை கிடையாது. அதை வந்து பிஜேபி எடுத்திருக்க சொல்லாது. 2 MP இருந்த 82 போல் உள்ள பிஜேபி இருந்தப்பையும் இந்த தேசம் இருந்துச்சு. இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. இப்போயும் கட்டமைப்பு இருக்குது. இப்போ மொத்த கட்டமைப்பையும் இவங்க எடுத்துக்கிற மாதிரி ஒரு பேச்சு கொண்டு போகிறாங்களே ஒழிய இது எதுவுமே சாத்தியக்கூறு இல்லாது. அது சாத்தியக்கூறாக இல்லாதங்கிறதுக்கு 2024 தேர்தலில் 303லேருந்து 200 சொச்சம் வந்ததுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதில் வந்து பிடிக்க முடியல. அப்போ இந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை கொண்டு போகிறது சக்ஸஸ் கிடையாது. இவங்க எதெல்லாம் வச்சுருக்காங்க கையில் கரெக்டாக இவர் இனியன் சொன்னார். அவர் அதாவது இசி, சுப்ரீம் கோர்ட்டு, இடி, இன்னும் மற்ற சிபிஐ எல்லாமே இந்த அரசுங்கிறது அதான் கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. விளையாடுறது வந்து சரி 2047 மிகப்பெரிய இதாகிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம 2047 வரை பிஜேபி இருக்கிறதா கூட கற்பனை பண்ணிக்கோ, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 3 காலாண்டுலேயே ட்ரேட் டெபிசிட் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ட்ரேட் டெபிசிட் வந்து ரொம்ப நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. புள்ளி வரம் கேட்டீங்கன்னா இருக்கு என்கிட்ட கையில. டாலருடைய மதிப்பு 86 சில்லற போயிட்டு வந்துருச்சு. இப்ப 14ல வந்த டாலர் மதிப்பு இன்னைக்கு வந்துருச்சு. அப்ப அமெரிக்கா கீழே இறங்கிட்டு இருக்கு பொருளாதாரத்துல. நம்ம அதோட கேவலமா போயிட்டு இருக்கோங்கிறதே ஃபர்ஸ்ட் மறைச்சிக்கிட்டு ஒரு சின்ன குறுக்கிடு. நீங்க இந்த ட்ரேட் டெபிசிட்டையும் டாலருக்கு எதிரான இந்திய மதிப்பீடு டிக்ளைனை பத்தி நான் சொன்னேன். அமெரிக்காவோடு டொனால்ட் ட்ரம்போடு இதுக்கு சம்மந்தம் இல்லாத கேள்விதான். இதுக்கு சம்மந்தம் இல்லாத கேள்வி. நெருக்கமான ஒரு நண்பராக இருந்தார். ஏன் இந்தியாவின் விவகாரத்துறை பரிந்துரை செய்தும் இந்தியாவை அழைக்க மறுக்கிறது அமெரிக்கா? அதான் சொல்ல வந்தேன். நான் குறிச்சிருக்கேன். அதை சொல்ல வந்தீங்களா? குறிக்க வச்சு குறிச்சிருக்கேன். இதை பாருங்க, நீங்க சொல்ற வந்து எனக்கு தெரியாது, நான் கேட்டேன். இல்லை, நீ கேட்டுட்டீங்க. இதுதான் வந்து இப்போ இவங்களுக்குள்ள மிகப்பெரிய வீழ்ச்சி. யாரோட வீழ்ச்சி? இந்தியாவோட இந்த பிஜேபியோட கவர்மெண்டோட வீழ்ச்சிங்கிறது வந்து ட்ரம்ப்பை வந்து இவர் ஆதரித்து பேசின வரலாறு இருக்குது போன எலெக்ஷனில். அதாவது பைடன் வந்த பீரியடுக்கு முன்னாடி பிப்ரவரியில் நம்ம வந்து அகமதாபாத்தில் கூப்பிட்டு பாராட்டினார். திருப்பி அங்கே போய் அந்த என்னமோ ஒரு ஹிந்தி வார்த்தை சொன்னார், மோடி என்னமோன்னு சொல்லி சொன்னார். பார்த்தீங்களா, எல்லாம் பேசுவார். எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பண்ணி அந்த ஃப்ரெண்டு இன்னைக்கு 20ஆம் தேதி பதவி இருக்கும்போது இவர் அழைக்கலை. அதுதான் ஏன் சர்வதேச அளவில் 3வது உலகத்தில் பெரிய பொருளாதார மண்டலமாக மாறப்போகிறது. தெற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கு சக பாரிய அழுத்தம் வருகின்ற போதெல்லாம் கூட்டாளியாக இந்தியா செயல்படும். இல்ல ஏனால இந்தியாவை அழைக்க மறுக்கிறார்? இல்ல, இந்தியா வந்து பொருளாதாரத்தில் கருப்பு பொருளாதாரம் நான் ஏற்கனவே பல தடவை இந்த மேடையில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், இந்த டிவியில் சொல்லியிருக்கேன். இது வந்து கடந்த 10 வருஷமாக 1300 நிறுவனங்களுக்காக மட்டுமே ஒரு ஆளுகிற ஆட்சியாக இருக்கு. நான் கேட்கிற பதில் நீங்க வரல. இல்ல வந்துடுறேன். இது இந்தியாவினுடைய டொமஸ்டிக் இஷ்யூ. இந்தியா இந்த பொருளாதாரம் சரியில்லைன்னா இந்தியா தான் வீழ போகுது. அமெரிக்கா இந்தியாவை ஏன் அழைக்க மறுக்கிறது என்ற கேள்வி பதில். அதுதான் சொல்றேன். நீங்க இந்தியாவை வந்து அவங்க வந்து இராணுவ தளவாடங்கள் வாங்குறதுக்கான ஒரு ஸ்டேட்டாக தான் வச்சுருக்காங்களே ஒழிய எந்த மதிப்பும் கொடுக்கல. கனடா பிரைம் மினிஸ்டர் இப்போ வெளில போன G20 மாநாட்டில் செப்டம்பரில் வந்து இறங்கிட்டு இங்கேருந்து கிளம்பி அடுத்த கண்ட்ரிக்கு போய் இறங்குறதுக்குள்ள இந்தியா எதிர்த்துட்டாரு. ரைட்டு.
இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் சார்க் நாடுகளோட இதை பாருங்கள். 2014 மோடி பிரதம மந்திரி பதவி இருக்கும்போது எல்லா சார்க் கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரும் இந்தியா டெல்லியில் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எந்த சார்க் நாடுகளும் இந்தியாவில் ஒரு கேள்வி நீங்க சொன்னீங்க, எல்லா இன்ஸ்டிடியூஷனும் கரெக்ட் ஆயிட்டு எல்லாமே RSS கீழே போயிட்டு, அதுக்கு தானே டெமோக்ரஸி இருக்கு. நான் கேட்கிற பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். டெமோக்ரஸி இல்லையே. எப்படி இல்ல? அதுக்கு தானே ஒரு நிமிஷம். அதற்கு தானே வாக்குப்பதிவு இருக்கு, வாக்குச்சீட்டு இருக்கு. நீங்க வாக்குகளை போட்டு எல்லாரும் இணைஞ்சு RSS சித்தாந்த பாஜகவை தோற்கடித்து எல்லா இன்ஸ்டிடியூஷனும் உங்க பக்கமா மாத்துங்க. இல்லையே. இல்லையே. ஏன் இல்லையே? ஏன் இல்லன்னா இல்ல சுப்ரீம் கோர்ட் உட்பட அந்த தேர்தல் கமிஷனரை யாரை நியமிக்கணும்னு சொன்னப்ப கூட மத்திய மந்திரியை ஒருத்தர் வைக்கலாம்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுக்க இது பண்ணி பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றி உடனே மாத்திட்டாங்க. இப்போ அதுவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சான்ஸ் போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியை நியமிக்கிறது, ஹைகோர்ட்டு நீதிபதியை நியமிக்கிறது, நீங்கள் சொன்ன 97% இதெல்லாம் வருது. அது சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள 35 நீதிபதிகளில் யாரோட ஆதிக்கம் இருக்குது, 500 சொச்சம் ஹைகோர்ட்டு நீதிபதிகளில் யாரோட ஆதிக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த ஏற்கனவே வந்த சுதந்திரமும் சரி, இப்போ இவங்க பிஜேபி ஆளுற சுதந்திரத்துலையும் சரி, இந்த ஆதிக்கத்தோட கண்டினியூஷன் தான் போயிட்டுருக்க ஒழிய மாறலை. நீங்கள் ஒன்றும் இல்லை, இடஒதுக்கீடில் பிசிக்காக இருக்கட்டும், எஸ்சிக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கிரிமி லேயர் கொண்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஓபிசி வந்திருக்கிறது 50% மக்களுக்கு 27% கொடுத்தாங்க. ஆனால் அதில் கிரிமி லேயர் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு இப்போ கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ண. நம்ம பிரீஃபா பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. இந்த முதல்ல அமர்வில் RSS கிரிமி லேயர் மற்ற விஷயம்லாம் விட்டுருங்க. சனாதன தர்மம், கிரிமி லேயர், கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இந்திய போராட்டங்கள் குறித்து மோகன் பகாவத் அது எல்லாம் வேஸ்ட்னு சொன்ன கருத்தெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்னீங்களே, இதெல்லாம் ஏன் RSS செய்கிறது? இதுதான் மடை மாத்துறாங்க. இந்துக்களுக்கு எதிரான பார்ட்டின்னு சொல்றாங்க. இந்தியாவில் ஒரு நிமிஷம் சார், இந்தியாவில் சிறுபான்மையினுடைய ஜனப்பெருக்கம் வருங்கால இந்தியாவுக்கு ஆபத்து, இந்துக்கள் அதிகமாக குழந்தை சொல்லுகிறேன் என்று தான் சொல்றாங்க. அவங்க ஏன்னா எல்லா இந்துக்களையும் நினைச்சுதான் பேசுறாங்க, பிராமண இந்துக்களை மட்டுமல்ல, ஆரிய இந்துக்களுக்கு மட்டும்தான். ஆரிய இந்துக்கள் எப்படி குழந்தை பாருங்க, 3% இங்கதான் 3%, அங்க 10% இருக்கு, 22% இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எதுக்கு முஸ்லீமை வெறுப்ப காமிக்கிறாங்க அப்படின்னாக்க, ஆரிய ஆதிக்கம் இருக்கிறத மறைக்கிறதா இதனுடைய ஒர்க்கு. நீங்க இப்போ ஏதாச்சும் கிளாஸ் 1 பதவியில் இத்தனை முஸ்லீம் இருந்தாங்கன்னு எடுத்து போட்டீங்கன்னா நான் அதை ஒத்துக்கிறேன். இல்லையே, ஏன் அமெரிக்காவில் கூப்பிடல? இப்போ அதுக்கு பதில் சொல்லுங்க. அமெரிக்காவில் கூப்பிடலையாங்கிற ரெண்டாவது பேசும். திரு ரமேஷ் சேதுராமன், இந்த நிகழ்ச்சியினுடைய உங்களை நான் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. சார் வணக்கம். ரமேஷ் சார், இப்போ நாங்கள் இந்த 3 பேரும் ஒரு பிரீஃபாக ஒரு 30 நிமிஷமாக பேசியிருக்கேன். இன்றைய தலைப்பை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கருத்தை வைங்க சார். இல்ல, எனக்கு முன் பேசிய அன்பு நண்பர்கள் 3 பேரும் பேசியதை கேட்டேன். அதுல பல விஷயங்கள், அதுவும் குறிப்பா என்னுடைய அன்பு தம்பி இனியன் ராபர்ட் பேசியதையும் சரி, ஐயா பாண்டியன் அவர்கள் பேசிய வாதத்தையும் கேட்டேன். இதுக்கு ஒவ்வொருத்துக்கும் குயிக்கா பதில் சொல்லிடுறேன். முதல்ல விஷயம் பாண்டியன் சார் ஒரு விஷயம் சொன்னார். இந்த ஆரியர்கள் இவர்கள் அம்பேத்கரை மதிப்பதாக இருந்தால் இவங்க புரிஞ்சுக்க, அம்பேத்கர் என்ன ஆரியம் திராவிடம்ன்ற ஒரு தியரியை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த ஆரியம் திராவிடம் சொல்றதெல்லாம் அது குப்பை தொட்டியில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம்ங்கிறத அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அப்போ அம்பேத்கரை மதிக்கிறீங்கன்னா நீங்க இதெல்லாம் பேச மாட்டீங்கிறது ஒண்ணு. அது பிரிட்டிஷ்காரர்களால், நீங்க இந்தியாங்கிறதே பிரிட்டிஷ்காரர்களால் உருவானதுன்னு சொல்றாங்க. இந்த தியரிங்கிறதும் பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட இந்த தியரிங்கிறது எல்லாருக்குமே இன்னைக்கு தெரியும். இது ரொம்ப சிம்பிள். பகுத்தறிவுன்னு சொல்றோம் அப்படின்னா என்ன? சயின்டிபிக் எவிடன்ஸ் ஒண்ணு எடுத்துக்கணும்னா DNA தியரியை வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். அவ்வளவு. 2வது விஷயம் இதுல சொல்றாரு, ஸ்டேட்ஸ் அகெயின்ஸ்ட் இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னா, இப்ப நான் என்ன கேக்குறேன், பிஜேபி லெட் கவர்மெண்ட்னு சொன்னா நீங்கள் பாஜகவால் வழிநடத்தப்படுகிற அரசை எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம் சொல்லிட்டு போலாம். அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தினா அப்ப என்ன நீங்க எடுத்துக்கிறது? இந்தியாவிற்கு எதிரானதான் நம்ம பொருள் கொள்ள முடியும். அதுக்குதான் நித்யானந்தம் ஐயா சொன்ன மாதிரி அது ஒரு irresponsible அப்படின்னு, ஒரு இம்மெச்சூர் அண்ட் irresponsible மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்னது. அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம் அப்படிங்கிறது என்னுடையது. என் அன்பு தம்பி இனியன் ராபர்ட் வைக்கும்போது, இது சிறுபான்மை மக்களுக்கான ஒரு அரசாக பாஜக இல்லை, ஆனா பாருங்க எங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அப்படி இருந்தோம், எங்களுடைய இதுல சமத்துவத்துக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும். இவங்களுக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க சொல்ற கூட்டணி கட்சி எல்லாம் ஒன்னொன்னா பார்ப்போம். திமுக நம்ம வேங்கை வயல் விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு நடக்கக்கூடிய பல விவகாரங்களை எப்படிதான் திசை திருப்புறாங்க, மூடி மறைக்கிறாங்க, இன்னி வரைக்கும் ஒரு இது ஆக்ஷனே எடுக்காம இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அதுக்கிட்டே நமக்கு தெரியும் இவங்க எவ்வளவு சமத்துவத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். இவங்க கட்டின சமத்துவ புறங்கள் எல்லாம் பாதிக்கு மேல ஈஓடி கொண்டிருக்கிறதுங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும்.
சரி, நேராவே நம்ம காங்கிரஸ்க்கு வரும். மைனாரிட்டி, சரிங்க, மைனாரிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு போவோம். சீக்கியர்கள், சீக்கிய படுகொலை அப்படின்னு நமக்கு சொன்னாலே எந்த ஆட்சி காலம் நினைவுக்கு வரும்? சரியா, சீக்கியர்களை விட்டுருவோம். சொல்லுங்க. அடுத்து முஸ்லிம்கள். சரி. அஷிம்புரால வந்து இது ஒரு இளைஞர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டார்கள். அதாவது ரமேஷ், காங்கிரஸ் ஆட்சியில ஹசிம்புரால கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டு கால்வாய்களில் வீசப்பட்டார்கள். சரிதானே? அதுதான் சுடப்பட்டார்கள். எல்லா இளைஞர்கள், எந்தவித கேள்வியும் இல்ல. எந்த வரலாறு கேட்டாலும் சொல்லுவோம், அது என்னைக்கு நைட்டு எத்தனை மணிக்கு சொல்லுவோம். ரைட், சொல்லுங்க. மூணாவது சரிங்க, இவங்க பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடிய இந்துக்கள் இருக்கக்கூடிய, தான் ஒரு கவுல் பிராமணர், நான் வந்து காஷ்மீர் பண்டிட் இதை சேர்ந்தவன் ராகுல் காந்தி சொல்லிக்கக்கூடிய, அப்படியானது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதே காஷ்மீர் பண்டிட்டுகள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய காஷ்மீர்ல இருந்து ஓவர் நைட் துரத்தப்பட்டப்போ இந்த காங்கிரஸ் என்னும் கட்சி என்ன செய்தது? சரி, இது எல்லாத்தையும் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம், இவர்கள் மைனாரிட்டி, அதாவது சிறுபான்மையினருக்கான ஒரு கட்சி அல்ல என்பது. அடுத்த விஷயம், இவங்க சொல்லும் போது இன்னும் பல விஷயங்களை வரிசையா சொல்லிட்டே அடுக்கி கொண்டே போனாங்க. அதாவது இன்னைக்கு அமெரிக்கா வந்து கூப்பிடல, இன்னைக்கு வந்து இதெல்லாம். நான் என்ன கேட்கிறேன், அமெரிக்கா கூப்பிட்டா என்ன, கூப்பிடலன்னா என்ன? பாண்டியன் ஐயாவுக்கு ஒரே ஒரு கேள்வி, சைனா வந்து எந்த சமயத்துல வந்து ஒரு பெரும் பொருளாதார வளர்ச்சியை சந்திச்சுதுன்னு பாருங்க. அந்த சமயத்துல அவங்களுடைய கரன்சி வந்து எப்படி வீக் ஆச்சுங்கிறதையும் பாருங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாரு, சைனாவோட வளர்ச்சி வந்து தவறு, அந்த சமயத்துல அவங்களோட இது வந்து கரன்சி இதுவானதுனால சைனா வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கணும் இவங்க சொல்ற மாதிரி. இன்னொரு விஷயம், இது வந்து நம்ம வருங்காலங்கள்ல அதுக்கான ஒரு இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஒரு கரன்சி ஸ்ட்ரென்த் ஆகும் போது நம்ம US டாலருக்கு எதிராகத்தான் பார்க்கிறோம். ஆனா இதே சமயத்துல உலகில் இருக்கக்கூடிய மற்ற பல கரன்சி எந்த மாதிரியான தாக்கத்தை அவை எதிர்நோக்கி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதையெல்லாம் பார்க்காம வெறும் டாலரை மட்டும் ஏன் போக்கஸ் பண்ணி பாக்குறாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இவங்க சொல்றதே வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுங்கிறத நான் பாக்குறேன். ரைட் சார், முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் சார். நித்யானந்தம் ஐயா, இப்போ அவர் சொன்ன கருத்து ஒரு பக்கம் இருக்கிறது. இப்போ நீங்கள் ரெண்டாவது விவகாரத்தில் இந்த ஆரிய விவகாரங்கள் நடக்கிறது இல்லை, இந்த ஆரியர் திராவிடர், அது மிகப்பெரிய ஒரு தலைப்பு. அப்படி அது பெரிய தலைப்பு தான். நான் அதெல்லாம் தலைப்புக்குள்ளே போகலாம். அது பெரிய புத்தகம் 796 பக்கம் இருக்குது. அதே ஒரு பல பெரிய படித்து மண்டை ஏறி போச்சு, அதை விட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன், எப்படி இந்தியாவில் முஸ்லீம்கள் அடிப்படைவாத கோர் ஹிந்துத்துவாவால் வெறுக்கப்படுகிறார்களோ, சண்டை மூட்டப்படுகிறார்களோ, அதே போன்று இந்தியாவில் 4000 ஆண்டுகளாக நீங்கள் ஒரு வேளை ஆரியர்கள் டிஸ்பிளேஸ் ஆனாங்கன்னா, ஆரியர்கள்டா இஸ் நாட் ஓன்லி பிராமின், அதில் எல்லா சாதியும் இருக்கிறார்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன். வரலாற்றை வட இந்தியாவில் உள்ளவர்கள் எல்லாம் இப்போ என்ன கேட்குறேன், இப்படி போகும்போது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த சீமான் தமிழர் அல்லாதவர் என்று சொல்றாரு இல்லையா, ஒரு இனவாதம். நல்ல கவனிங்க, RSS சொல்லுகிற அடிப்படை ஹிந்துத்துவா சொல்லுகிற இஸ்லாமிய அவர்கள் இப்படியே பிரிந்து போனால் இந்த தேசம் விளங்குமா என்னன்னு கேட்குறேன். ஆரிய திராவிட இனவாதம் என்பது குப்பையில் எரியப்பட வேண்டிய ஒரு சித்தாந்தம் என்று நான் சொல்லவில்லை. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவராக நீங்கள் சொல்லக்கூடியவர் சொன்னது, மெத்த படித்தவர் சொன்னது, புரியுதுங்களா? அதனால நான் அதில் ரொம்ப அதோட விட்டுருங்க, நீங்க மட்டும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு குறிப்பிடுவதற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆரியமோ திராவிடமோ இல்லை என்று சொல்லவில்லை, இவர்கள் சொல்லுகின்ற பொருளில் இல்லை. ஆரியம் என்று சொன்னால் படித்தவர்கள், சான்றோர்கள் என்று பொருள். ஆரியம்னா நீங்க நிலப்பரப்பை எடுத்துக்காதீங்க, அறிவில் சிறந்தவர்கள் எல்லாம் ஆரியர். இப்போ சுஃபியான் வந்து ஆரியர், பாண்டியன் வந்து ஆரியர், என்ன போய் ஒரு ஆரியர் இல்ல, கல்வியாளர் நீங்க சொல்றீங்க. சிந்திக்கும் திறன் படைத்தவர்கள் ஆரியர்கள். வடநாட்டுல இருந்தாலும் கூட ராகுல் ஆரியரா ஏத்துக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, திராவிடம் ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா சொன்னது, யார் கல்வி கட்டார்களோ, யார் சிறப்பான மணிதர்களோ அவர்கள்தான் ஆரியர். அது ஒரு சாதி. திராவிடர்கள் என்பதும் இனம் அல்ல, முப்புறமும் கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலப்பரப்புக்கு பேர் திராவிடம். இது ரெண்டுமே சமஸ்கிருத சொற்கள்.
இவை இனத்தை குறிப்பவை அல்ல. இது நான் சொல்லல, அம்பேத்கர் போன்ற அறிவாளிகள் அதுக்கு மேல ஒன்று சொல்றேன். ஐயா ஆதிசங்கரர் பெரியவாள் சொல்லியிருக்கிறா திராவிட சிசு அப்படின்னு சொல்லுங்க. தென்னாட்டிலிருந்து வருகிற நிலப்பரப்பை குறிப்பிட்டு அவர் பிறந்தது ஆலுவா, கேரளத்துல. ஆமா, காலாடியிலிருந்து நடந்து காஷ்மீர் வரைக்கும் சென்றார். நம்ம அகஸ்டின் ஓபிசி, பிசி, பழங்குடியினர், பட்டியலினத்தவர், இவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்கின்ற கட்சி பாஜக. அவர்களெல்லாம் இருக்கின்ற இன்றைக்கு ஒரிசாவுடைய முதலமைச்சர் ஒரு பழங்குடியினர், குடியரசுத் தலைவர் ஒரு பழங்குடியினர், எத்தனையோ பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர்கள், 27 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இதுவரை இந்திய வரலாற்றிலே பார்க்க முடியாது. இவைகளெல்லாம் அடையாளங்கள். எப்படி இவைகளெல்லாம் அடையாளங்கள் தான். டோக்கனிசம். இவர்கள் பேசுவது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? டோக்கனிசம். புரியுதுங்களா? நான் சொல்லல, அவங்க தான் சொல்றாங்க. டோக்கனிசம், இது திராவிடீசம். கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. அமெரிக்கா ஏன் நம்முடைய பிரதமரை அழைக்கவில்லை? அருமையான ஒரு கேள்வி, அருமையான கேள்வி. அந்த பதவி பிரமாணத்திற்காக 20ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அதற்காக அழையா விருந்தாளியாக நம்முடைய அயல்நாட்டு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்கிறார். அழையா விருந்தாளியா? ஆமா, அப்படி நீங்க சொல்றதுலாம் அப்படிதான் இருக்கு. கூப்பிடாம போவாங்களாங்க யாராவது? யாரும் போக, ஜெய்சங்கர் மாதிரி உள்ளார் போவாரா? போக முடியாது. அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது, அவர் இன்டெலெக்சுவல். அழைப்பு இருந்த காரணத்தினால்தான், வேறு சில வேலைகள் இருக்கின்ற காரணத்தினாலும், சில அரசியல் சூட்சமத்தாலும் ஜெய்சங்கர் போகிறார். இல்ல, அரசியல் சூட்சமத்தால் அது ஏன் சொல்றேன் ஐயா, அரசியல் சூட்சமத்தால்னா ஒரு சின்ன கேள்வி. ஜெய்சங்கரை விட கண்ணியத்துக்குரியவர் மோடி அவர்கள். உயர்ந்த பதவியில இந்தியாவின் பிரதமர். மோடியும் அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள். டொனால்ட் ட்ரம்ப். அது தெரிஞ்சுதான் சொல்றேன். மோடி நான் சொல்றேன், இந்த முறை ஜெய்சங்கர் இந்தியாவின் சார்பாக செல்கிறார். செல்வது மட்டுமல்ல, அங்கே உள்ள நிர்வாகத்திலே உயர் பதவியிலே இருக்கக்கூடியவர்களோடு அடுத்த நாள் அவர்களுக்கு சந்திப்புகள் இருக்கின்றன. 21ஆம் தேதி. ஆமா, அவையும் சந்தித்து பேசிவிட்டு தான் வருகிறார். அர்ஜென்டினாவுடைய நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. நான் கேட்ட கேள்வி நீ பதில் சொல்லல. இந்திய பிரதமரை ஏன் அழைக்கவில்லை? அழைக்காமலா ஜெய்சங்கர் போவாருங்க? இந்திய பிரதமருடைய பிரதிநிதியாக தாங்க ஜெய்சங்கர் போறாரு. மோடி அழைத்தார்களா என்றதான் கேள்வி. அழைத்ததுதான், இந்தியாவை அழைத்தால் மோடி அழைத்ததுதான். இந்தியா மோடி இல்லாமல் நினைத்து பார்க்க முடியுமா? புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அர்ஜென்டினா அதனுடைய ஜனாதிபதியை கூப்பிட்டுருக்காங்க, குடியரசுத் தலைவரை. அதற்கு பிறகு ஜேவியர் மிலே அவரை கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் மிலோனி அவரை கூப்பிட்டுருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சீனாவினுடைய குடியரசுத் தலைவரை கூப்பிட்டுருக்காங்க. ஆக சீனாவினுடைய குடியரசுத் தலைவர் அங்கே வருகின்ற பொழுது, ஆமா, சீனாவினுடைய குடியரசுத் தலைவர் அங்கே வரும்பொழுது இந்த சூட்சமத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சீனாவினுடைய குடியரசுத் தலைவர் அங்கே வருகின்ற பொழுது ஜெய்சங்கர் போவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று அரசு முடிவு செய்து அனுப்புகிறது. யார் யார் அழைச்சாங்க நான் சொல்ற பட்டியல் போட்டு கொடுத்துட்டேன். அதனால வரலாற்றிலே முதன்முறையாக ஒரு அயல் உறவுத்துறை அமைச்சர் செல்லுகின்ற ஒன்றை அமெரிக்கா சுவீகரித்திருக்கிறது, ஏற்றுக்கொண்டிருக்கிறது. முதல் முறையாக வரலாற்றிலே ஜெய்சங்கர் தான் இடம் பெறாருங்க. புரியுதுங்களா? நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் மக்களுக்கு பதில் கொடுத்துட்டேன். நீங்க கேட்ட உங்களுக்கு புரியாத மாதிரி நீங்க இடையே ஒரு வீட்டுல அப்பா சித்தப்பா பிள்ளைகள் இருந்தாலும், இப்ப நம்ம 4 பேர் அண்ணன் தம்பி, நீங்க எனக்கு மூத்த சகோதரர் நித்யானந்தம் அவர்கள் வர வேண்டும், சுஃபியான் அவர்கள் வர வேண்டும். வீட்டுல யாராவது வாங்கோன்னு சொன்னா என்ன கேக்குறீங்க? யாரா வாங்கோன்னு கூப்பிட மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, சொல்லலைங்க. மோடி அவர்கள் எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது சொல்லிக்கிட்டு தெரியணுமா? சொல்ல வேண்டிய இல்லைங்கிறீங்க. அவசியம் இல்ல. பொறுப்பான ஒரு அமைச்சரை அனுப்புகிறார், அதற்குரிய அமைச்சரை அனுப்புகிறார். ஏன்னா சீனா வருதுங்க. ஏன்னு கேட்டா வருதுங்க, கூப்பிட்டது உண்மை வரல. ஏன் வரல? அது நீங்க சொல்லுங்க. ஏன் வரல? அதுதான் ஏன் வரல? ராகுல் மாதிரி அர்பன் நக்சல்ஸ் சில கேளுங்க, ஏன் வரல நான் சொல்றேன் உங்களுக்கு. ராகுல் மாதிரி அர்பன் நக்சல்ஸ் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் எல்லாம் இறங்குகிறார்களே, இது எல்லாம்
சீனாவோடு சேர்ந்து ஹிடன்பர்க் இன்னைக்கு பெரிய திண்டுக்கல் பூட்டு போட்டுட்டாங்க. அதுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இல்ல, நமக்கு என்ன விஷயம்? அதை வைத்து பாராளுமன்றத்தையே முடக்குனீங்களே. அது வேற கம்பெனி. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஹிடன்பர்க் வேற அந்த கம்பெனி. பொய்யனை நம்பி, அந்த பித்தலாட்டக்காரனை நம்பி. ஹிடன்பர்க் இந்தியாவை சொல்லல, ஹிடன்பர்க் வெர்சஸ் அதானி. அதானி இல்லைங்க, the conflict in between Hidden versus Adani. அதுல நமக்கு ஒண்ணு இல்ல. அந்த ஹிடன்பர்க் சீனாவோட நெருக்கமாக சில காரியங்களை செய்திருக்கிறார்கள். ராகுல் காந்திக்கு தொடர்பு இருக்கிறார் என்று விசாரிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறது. பேசுவோம் சார், நிறைவு. இல்லை, என்னன்னா எல்லாரும் பேசும்போது ஆரிய திராவிடம் பேதம் இல்லை அப்படின்னு அம்பேத்கர் சொன்னதாக சொன்னாங்க. ஆனால் அம்பேத்கர் பல இடங்களில் திராவிடர்கள், தமிழர்கள் தான், நாகர்கள், அவர்கள்லாம் இந்த நாட்டினுடைய உண்மையான பூர்வக்குடின்னு பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதை குறித்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் எந்த இடத்துல வந்து ஆரிய திராவிடம் பேதம் இல்லைன்னு பதிவு பண்ணியிருக்கான்றதை நம்ம பார்க்கணும். எந்த கான்டெக்ஸ்டில் பேசியிருக்கான்றதையும் சேர்த்து நம்ம பார்க்கணுன்றதான் என்னோட முதல் பாயிண்ட். ரெண்டாவது, தலைவர் ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி இது ஒரு சித்தாந்த போர். எங்கள் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜக சித்தாந்த போராக இருக்குது. நாங்கள் நம்புறது ஒரு இன்க்ளூசிவான பாலிடிக்ஸ். நாங்கள் ஒரு காலமும் காங்கிரஸ் கட்சி சிறுபான்மைக்கு ஆதரவான கட்சி நாங்கள் சொன்னதே இல்லை. நாங்கள் எல்லாருக்குமான கட்சி நாங்கள் சொல்கிறோம். கான்ஸ்டியூஷனில் இருக்கின்ற வேல்யூ சிஸ்டத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமான இயக்கமாக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்றது தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோமே தவிர நாங்கள் இந்த குழுவுக்கானவர்கள், நாங்கள் இவர்களுக்கான அப்படின்னு நாங்கள் ஒரு முறையை நாங்கள் சொன்னதில்லை. அண்ட் ரெண்டாவது, நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் யார் தேசப்பற்றை பற்றி பேசுறதுக்கு நாங்கள் திருப்பி கேட்குறோம். சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்காதவங்க நீங்கள், பிரிட்டிஷ்காரனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவங்க நீங்கள், இந்திய அரசியல் சட்டத்தை முழுமையாக ஏற்றுக்காதவங்க நீங்கள், 2002 வரைக்கும் தேசிய கொடி ஏற்றாத கூட்டம் நீங்கள். இன்னைக்கு நீங்கள் வந்து தேசப்பற்றுக்கு பேட்டன்ட் வாங்கின மாதிரி நாங்கள் தான் தேசப்பற்றாளர்கள்னு சொல்கிறது சிரிப்பாக இருக்குது, வேடிக்கையாக இருக்குது. அப்போது இதுதான் வந்து முரண்பாடாக இருக்குது. அதை நாங்கள் கேள்வி கேட்குறோம். உங்களுக்கு பேசுகிற தகுதி இல்லை. இப்போது நாங்கள் லட்சக்கணக்கான மக்கள் உயிரையும் உடைமைகளும் இழந்தது இந்த சுதந்திர போராட்டத்தில். அதை எப்படி ஒரு வார்த்தையில் கேலி பண்ணுறாரு பார்த்தீங்களா அரசு தலைவர் மோகன் பகவத்? இப்போ இந்தியா அவரு அரசியலமைப்பு பிரிட்டிஷ்க்கு எதிரான போராட்டம் மதிப்பெற்றவை என்கிறார் மோகன் பாகவத். இதுதான் பிரச்சனை. இந்த தலைப்பினுடைய ஆழம் தான். பிரிட்டிஷ்க்கு எதிரான போராட்டமும் அரசியலமைப்பும் கேள்வி குத்தவை என்கிற ராகுல் காந்தி சொல்றாரு. எப்படி பேசலாங்கிறார். ஏன் அப்படி பேசினார்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவங்க எப்படி இதை பார்க்குறாங்கன்னு இருக்குல்ல. இப்போ இந்திய விடுதலை போராட்டத்தையும் இந்திய அரசியலம் சட்டத்தையும் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் எப்படி அதை பார்க்கிறது, எப்படி இதை உள்வாங்கி இருக்குதுன்னு இருக்குல்ல. அப்போ அதில் அவங்க எப்படி உள்வாங்கியிருக்காங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்ற இந்து ராஜ்யம் அது வந்து எங்களுக்கு வந்து தான் கனவு. அதனுடைய முதல் படியாக நாங்கள் ராமர் கோயில் கட்டண திறப்பு பிராண பிரதிஷ்டையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியான. அப்போ இது வந்து இந்தியமே கிடையாது. இது இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. இது நாங்கள் பேசுகின்ற பன்முகத்தன்மையான ஹெட்ரோஜீனியஸான கண்ட்ரிக்கான ஒரு அடையாளம் இது கிடையாது. இது அப்போ எங்க இந்தியா வேற, உங்க இந்தியா வேற. நாங்க பேசுகின்ற இந்தியா பன்முகத்தன்மையை விரும்புகின்ற, நேசிக்கின்ற, இந்தியாவில் உள்ள பேதங்களை கொண்டாடுகின்ற இந்தியா. உங்களுக்கு இந்தியாவில் பேதங்கள் இருக்கக்கூடாது, வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது, ஒரே மொழி இருக்கணும், ஒரே கலாச்சாரம் இருக்கணும், ஒரே மதம் இருக்கணும், எல்லாம் ஒண்ணுதான் இருக்கணும்னு நினைக்கின்ற இந்தியா. அது இந்த மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ரமேஷ் சேதுராமன், சர்வதேச அளவில் இன்றைக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் கசாவில் நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஆமிகபிள் செட்டில்மெண்ட் ட்ரூஸ் இன் பிட்வீன் கசா வெர்சஸ் இஸ்ரேல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இன்டர்நேஷனல் கலாச்சாரம் பண்பாடுகளோடு இணைந்திருக்கிற போது இந்தியா இப்படியெல்லாம் பிரிவும் பலவித மாறுபட்ட கருத்தும் வருங்காலத்தில் எப்படிப்பட்ட இந்தியாவை கொண்டு வரும், அல்லது இந்தியா சிதிகலம் அடைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? கவலையோடு உங்கள் நிறைவு கருத்து. இல்ல, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்தியாவே துண்டாடப்பட்டது. அதுவும் வந்து இன்னைக்கு வங்கதேசம் பாகிஸ்தானா இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்துல பாகிஸ்தான் இந்தியாவிடமிருந்து துண்டாடப்பட்ட போது மதத்தின் அடிப்படையால் துண்டாடப்பட்டது. அதை மறந்து விடக்கூடாது. கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் அதே அந்த ஒரு நாள் கேப்ல உருவான இந்த 2 நாடுகள்ல சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்துக்கள் பாகிஸ்தான்ல அவங்க வந்து சுத்தமா குறைஞ்சு போயிட்டாங்கிறது ஒரு விஷயம். ஆனா இதே இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டுல சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைத்தாலும் அதோட கம்பேர் பண்ணி பாருங்க இங்க எந்த மாதிரியான நிலைமை இருக்கிறது. அவர் சிறுபான்மையினருடைய ரைட்ஸையும் பாதுகாப்பதற்கான இருக்கு. இன்னொரு விஷயம், மோகன் பகவத் சொன்ன ஒரு விஷயத்துல உடன்படணும், ஒரு விஷயத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது. கண்டிப்பா உடன்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அயோத்தியா கோவில் கட்டினது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரம்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னா, சட்டத்தின் வாயிலாக இந்த முன்னெடுப்பு எடுக்கப்பட்டது, நீண்ட நெடிய போராட்டம். 2வது முக்கியமான விஷயம், இது எல்லாரோட கன்சென்சஸோட.
யாரு சிறுபான்மை மக்கள்னு சொல்லக்கூடிய முஸ்லிம்களும் சேர்ந்து அது இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த ஷியா வகுப்பை சேர்ந்த யாருக்கு அந்த இதுல உரிமை இருந்ததோ அவங்களுமே சொன்னாங்க ராம்லல்லாக்கு நாங்க விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம்னு சொன்னாங்க. சரி, அந்த மாதிரியான ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை கொண்டு வரப்பட்டது. சரி. மூணாவது முக்கியமான விஷயம், பிரிட்டிஷ் காலத்திலேயே இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கட்டும், நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு கூட நீங்க இதுக்காக ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருந்தது அப்படிங்கறதும் இருக்கு. அதே மாதிரி ராமர் பத்தி சொல்லும் போது ராமர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அப்படிங்கறது காரணம் என்னன்னா, காந்தியே ராமராஜ்யம் அமைய வேண்டும், அது கிராம ராஜ்யம் ராமராஜ்யமாக இருக்க வேண்டும்னு சொன்ன போது அப்ப இது ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கபலீகரம் செய்யறாங்க. நான் என்ன கேட்கிறேன், எமர்ஜென்சி காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் அது சித்தாந்தத்தை உடையவர்கள், இந்த தேசத்திற்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டவர்கள் எல்லார்கிட்டையும் தான் முக்கியமான கலை, இலக்கியம், அப்புறம் அது வரலாறு, அப்புறம் முக்கியமா எஜுகேஷன், இதை எல்லாத்தையும் கொடுத்து இந்த நாட்டுடைய வரலாற்றை சீரழித்தார்கள்ங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயத்திலையுமே இவர்கள் அதே மாதிரி சொன்னாங்க, நாங்கள் அனைவருக்குமானவர்கள். அந்த அனைவருக்குமானவர்கள் சொன்னதுல தான் எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன். காஷ்மீரில் இருக்கக்கூடிய பண்டிட்டுகளாக இருக்கலாம், இல்ல சீக்கியர்களாக இருக்கலாம், கண்டிப்பா இல்லைன்னா இஸ்லாமியர்களாக இருக்கலாம். இவர்கள் எப்படி அனைவருக்குமான அவர்களது இதுக்கு அவங்களுக்கு எதிரானவர்கள்ங்கிறத நம்ம நிரூபிச்சிட்டோங்கிறது தான் ஒரே பாயிண்ட். கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால், இவங்க உள்ள அர்த்தம் என்னன்னா, இப்ப தொடர்ந்து ஆட்சியில் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு கசப்பான மனநிலை எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, இது பாஜகவை பிடிக்காம RSSங்கிறத தாண்டி இன்னைக்கு இந்தியா மேலேயே ஒரு வெறுப்பு இவங்களுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கறதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் வெளிநாட்டுல போய் கூட இந்தியாவை தப்பா பேசுறாரு. தலைவர்களை பேசலாம், இருக்கலாம், ஒரு எதிர்கட்சியை பத்தி பேசலாம், ஆனா ஒரு இந்தியாவை பத்தியே ஒரு தப்பான பேசுற விஷயங்கள் சரியா இருக்காங்கிறது மக்கள் பார்வைக்கு விட்டுரு. உண்மையான அக்கறையோட அணுகணும், எல்லா மக்களுக்கும் அணுகணுங்கிறதான் நம்மளுடைய இது. அதைத்தான் இந்த காலகட்டத்தில் ராகுல் முன் வச்சுட்டு போகிறதா நான் பார்க்குறேன். நீங்கள் இப்போ பிஜேபிக்கு அல்லது பிஜேபி ஆதரவாளர்கள் நம்மளுடைய கொஸ்டின் என்னென்னா, பிரம்மபுத்திரா நதியில் மிகப்பெரிய அளவுக்கு சைனா இன்றைக்கி ஒரு பெரிய அணையை கட்டுது. அது மிகப்பெரிய பாதிப்பு. ஏன்னா ரிப்பேரியன் ரைட்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு கட்டுறாங்க. அதை பற்றி பாராளுமன்றத்தில் பேசலை. இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் நான் 2047 எப்படி ஒரு நாடாக ஒரு இதை கொண்டு போக போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அடுத்த ரெண்டாவது கேள்வி, இஸ்ரேலுக்கு போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே 10,000 பேரை இந்திய கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்புது 1,00,000 ரூபா சம்பளத்தில். இதை விட ஒரு மிகப்பெரிய கேடு எப்படி இருக்க முடியுங்கிறது என்னுடைய கேள்வி. அதே மாதிரி ரஷ்யாவுக்கு திருட்டுத்தனமாக ரஷ்ய இராணுவத்தில் போய் சேர்றதுக்கு இங்கேருந்து இந்திய மனிதர்கள் போகிறாங்க. கேரளாவில் போன வாரம் ஒருத்தன் செத்து போயிட்டான், இன்னொருத்தன் அடிபட்டு அங்கே இருக்கான் இங்கே ரஷ்யாவில். இது எதுவும் அதிகாரப்பூர்வமாக நடக்கலை. அப்போ இங்கே என்ன ஆட்சி நடக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கல்வியில் புதிய கல்வி கொள்கைங்கிற அடிப்படையில் சாதாரண மக்கள் படிச்சுக்கிட்டு இப்போ தான் வந்துகிட்டு இருக்காங்க. பல 3 தலைமுறை போய் 1வது தலைமுறை வரவங்களாம் புதுசாக வந்துகிட்டு இருக்காங்க. அதை ஒழிக்கிறதுக்கான ஒரு ஆட்சியாக இருக்குது. விவசாயிகளை பழி வாங்கிறது, விவசாயிகளை சுட்டுக் கொள்வது, பிஜேபியோட எம்எல்ஏ பையனை கார் அவுட் அடித்து கொல்லப்படுறது, இதெல்லாம் தான் இந்த ஆட்சி. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் 2047 எப்படி போக போகிறீங்கிற ஒரு கேள்வி. அப்போ இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த சுதந்திர போராட்டம் அல்லது முஸ்லீம்கள் எதிர்ப்பு இப்படியே கொண்டு போய் இந்த இந்தியாவை கொண்டு எங்கே கொண்டு வைக்க போகிறீங்கிறதான் கேள்வி. இதை தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. பொருளாதாரத்துலேயும் சமூக நீதி வேணும். நீங்கள் யாரா 1300 பேர் நிறுவனம் மட்டும் பேசுகிறோம். உப்புலேருந்து கொசுவலை வர இந்த நிறுவனத்துக்கு போயிடுச்சு சார், 1300 நிறுவனத்துக்கு போயிடுச்சு, அல்லது ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு போயிடுச்சு. அப்போ என்ன நம்ம சாதாரணமாக என்ன பண்ண போகிறோம்? ஜிஎஸ்டினால் சிறு குறு தொழில் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. 35% அந்த ஒரு என்ன பொருள் ஃபாஸ்ட் ஃபுட் அந்த ஃபாஸ்ட்டான இது பொருள்லாம் ஆன்லைனில் போயிடுச்சு. அப்போ சாதாரண வியாபாரியெல்லாம் அட்ரஸே எல்லாம் போயிட்டுருக்காங்க. அப்போ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி வரணுமா வர வேணாமா? சாதாரண கடைக்கு 18% ஜிஎஸ்டி வாடகைக்கு. அப்போ இதெல்லாம் இந்த ஆட்சி அலங்கோலமாக நம்ம நடந்துகிட்டு இருக்கு. எல்லா மக்களையும் பாதிக்குதுங்கிறத மட்டும் இவங்க புரிஞ்சுக்கிட்டு ஆட்சியை மாற்றினாலும் நல்லது. நேர்களே, இன்றைக்கு இந்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கான ராகுலுடைய ஒரு கேள்வி, RSSஐ அவருடைய தாக்குதல், ஒட்டுமொத்தமாக நாங்கள் பல செய்திகளை பேசியிருக்கிறோம். ஒரு அமைப்பு, வலிமையான ஒரு அமைப்பு, 100 ஆண்டுகளை வருகிற செப்டம்பர் மாதம் அவர்கள் அடையப் போகிறார்கள். இந்த நேரத்தில் ராகுல் காந்தி என்ற ஒரு தனி மனிதர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். அதற்கு பல முனைகளிலுமிருந்து பல
ஜனநாயக கனைகள் கேள்விகள் தொடர்கின்றது. நாம் இது போன்ற செய்திகளை அடுத்தடுத்து பேச காத்திருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளராக வழக்கறிஞர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள் எம்மோடு கலந்து கொண்டார். ஐயா வணக்கம், ரொம்ப நன்றி. அதே மாதிரி வழக்கறிஞர் திரு பாண்டியன் அவர்கள், ஐயா நித்யானந்தம் மற்றும் அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.